பழனி திருக்கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் சிபிசிஐடி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், ஆவண எழுத்தர் ஜெயபிரகாஷ், வழக்கறிஞர் சிவக்குமார், நிலத்தை கிரயம் செய்த சேதுபதி, விற்ற வெள்ளைத்துறை மற்றும் சாட்சிகளின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் போலி ஆவணங்கள், அரசு அதிகாரிகளின் ரப்பர் முத்திரைகள் மற்றும் கோவில் நிலங்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கிறது. மேலும் சண்முகா நதி அருகே உள்ள சுமார் 10 ஏக்கர் பழனி கோவில் நிலமும் இதே கும்பலால் போலி ஆவணங்கள் மூலம் தனியாருக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்றும், ஆட்கள் இல்லாத மற்றும் கோவில் நிலங்களை குறிவைத்து போலி ஆவணங்கள் தயாரித்து பின்னர் நல்ல விலைக்கு விற்பனை செய்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா. இந்த நிலத்தை பதிவு செய்ய கடந்த காலங்களில் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது இந்து சமய அறநிலைத்துறையின் தாவா மனுவை காரணம் காட்டி பதிவு மறுக்கப்பட்டதாகவும், பின்னர் அரசியல் மாற்றம், அதிகாரிகள் மற்றும் அரசியல் செல்வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக பழனியில் சார் பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட விதம், சில அதிகாரிகள் கட்டாய விடுப்புக்கு அனுப்பப்பட்டு ஜஸ்டின் மணிகண்டன் பொறுப்பு சார் பதிவாளராக நியமிக்கப்பட்ட பிறகே பதிவு நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மாவட்ட பதிவாளர் சசிகலா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் மேலும் பலர் சிபிசிஐடி விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளனர். அரசு மதிப்பீட்டில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்யப்பட்டதோடு பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட காசோலைகளும் செல்லாதவை என கூறப்படுகிறது. இதனால் அதிகாரிகளின் பங்களிப்பு குறித்து விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த வழக்கில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தனபால், துறை செயலாளர் குமர குருபரன், மாவட்ட பொறுப்பு அமைச்சரான மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஆகியோரின் பெயர்களும் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. பொறுப்பு அமைச்சர் விக்னேஷின் உறவினரான பொன்னாபுரம் சேதுபதி நிலத்தை கிரயம் செய்தவர்களில் ஒருவர் என்றும், அமைச்சர்கள், துறை செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் இத்தகைய பதிவு நடைபெற முடியாது என சில அதிகாரிகள் கூறியதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. மேலும் பழனி கோவில் அறங்காவலர்கள் இதுவரை மௌனம் காப்பதும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதேபோல் 1888 மடத்திற்கு சென்றதாக கூறப்படும் நிலம் 1981 எந்த அடிப்படையில் தனியார் சொத்தாக மாற்றப்பட்டது என்பது இன்னும் விளக்கமளிக்கப்படாத முக்கிய கேள்வியாக இருப்பதாகவும், இந்த நில மோசடியில் 3 அமைச்சர்கள், சில உயரதிகாரிகள் மற்றும் ஒரு பெண் சொற்பொழிவாளரின் பெயரும் விசாரணையில் பேசப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருப்பதாக நக்கீரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் செய்திக்குறிப்புகள் காட்டுகிறது.